பிள்ளையே, இது இனி என் வாழ்க்கைக்கு திரும்பாது என்று நீ மனதுக்குள் முடிவு செய்திருக்கிறாயா? இன்று இரவு அந்த முடிவை அப்படியே வைத்துக்கொண்டு தூங்காதே. ஏனென்றால் நீ இழந்ததாக நினைத்த விஷயத்தை பற்றி உனக்கு தெரியாத ஒன்று இருக்கிறது. நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனதுக்குள் சுமந்து கொண்டிருக்கும் அந்த ஏக்கத்தை நான் அறிவேன். இது மட்டும் மீண்டும் கிடைத்தால் போதும் என்று நீ எத்தனை முறை நினைத்திருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். ஒருவேளை அது ஒரு மனிதராக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு பதிலாக இருக்கலாம், அல்லது நீ இழந்துவிட்டேன் என்று நினைத்த உன் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் பிள்ளையே, நீ முடிந்துவிட்டது என்று நினைத்த இடத்திலேயே உன் கதை முடிந்துவிட வேண்டியதில்லை. நீ இழந்ததை பற்றி உன் மனதிற்குள் ஒரு கடைசி முடிவை எடுத்து விடாதே. ஏனென்றால் உன் கண்களுக்கு தெரியாத ஒரு வழி இன்னும் இருக்கலாம். பிள்ளையே, நான் உன்னிடம் அதே மனிதர் கண்டிப்பாக திரும்பி வருவார் என்றோ, அதே வாய்ப்பு அப்படியே மீண்டும் வரும் என்றோ சொல்லவில்லை. ஆனால் நீ இழந்ததாக நினைக்கும் அந்த இடத்திலிருந்து உன் வாழ்க்கை மீண்டும் எழ முடியாது என்று மட்டும் நினைத்து விடாதே. சில நேரங்களில் நீ இழந்தது திரும்ப வருவதில்லை. அதற்கு பதிலாக நீ உண்மையில் தேவைப்பட்டதை விட நல்ல ஒரு வழி உன் முன்னால் திறக்கிறது. நீ ஒரு வாய்ப்பை இழந்திருக்கலாம், ஆனால் அதே தேவையை நிறைவேற்றக்கூடிய இன்னொரு வாய்ப்பு உனக்கு தெரியாமல் காத்திருக்கலாம். நீ ஒரு மனிதரை இழந்திருக்கலாம், ஆனால் அந்த மனிதரிடம் நீ தேடிய அன்பையும் மரியாதையையும் பாதுகாப்பையும் வேறு ஒரு வழியில் மீண்டும் பெறக்கூடிய ஒரு புதிய அத்தியாயம் உன் வாழ்க்கையில் இருக்கலாம். நீ பணத்தை இழந்திருக்கலாம், ஆனால் உன் தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு புதிய வழி இன்னும் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் பிள்ளையே, எல்லாம் போய்விட்டது என்று உன் வாழ்க்கைக்கு தீர்ப்பு சொல்லாதே. நீ இழந்தது உன் வாழ்க்கையின் கடைசி நல்ல விஷயமல்ல. நீ தவறவிட்ட வாய்ப்பு உனக்கான கடைசி வாய்ப்பும் அல்ல. உன்னை விட்டு சென்ற ஒருவர் உன் மதிப்பை தீர்மானிப்பவரும் அல்ல. நீ இழந்த ஒரு காலம் உன் மீதமுள்ள வாழ்க்கையையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் பிள்ளையே, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நீ இழந்ததை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக உன்னை நீயே இழக்காதே. உன்னை விட்டு சென்ற ஒருவரின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்காதே. ஒரு பதிலுக்காக மீண்டும் மீண்டும் உன் கண்ணியத்தை விட்டு கொடுக்காதே. பிள்ளையே, உன் மனது இன்னும் ஒரு கேள்வி இருக்கலாம். நான் இவ்வளவு காத்திருந்தோம், ஏன் இது எனக்கு கிடைக்கவில்லை என்று நீ கேட்கலாம். அந்த கேள்வியோடு நீ பல இரவுகளை கடந்திருப்பாய். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்திருக்கலாம். அவர்களுக்கு கிடைத்தது உனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று உன்னையே கேட்டிருக்கலாம். சில நேரங்களில் அதனால் உன்மீது கூட உனக்கே நம்பிக்கை குறைந்திருக்கலாம். என்னிடம் ஏதோ குறை இருக்கிறதோ என்று நினைத்திருக்கலாம். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தாமதமாகி இருக்கிறது என்பதற்காக நீ தாமதமான மனிதன் என்று அர்த்தமில்லை. மற்றொருவருடைய வாழ்க்கையில் நடந்தது உன் வாழ்க்கையிலும் அதே நேரத்தில் நடக்க வேண்டும் என்ற விதி இல்லை. நீ இழந்ததை பார்த்து கொண்டே உன்னிடம் இன்னும் இருக்கும் வாழ்க்கையை தவறவிடாதே. நீ இன்னும் எழ முடியும், இன்னும் முயற்சி செய்ய முடியும், இன்னும் ஒரு முடிவை மாற்ற முடியும், இன்னும் ஒரு கதவு உனக்கு தெரியலாம். அதனால் உன் கடந்த காலத்தை பார்த்து உன் எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே. பிள்ளையே, இன்னொரு விஷயத்தையும் கவனித்துக்கொள். நீ திரும்ப பெற வேண்டும் என்று நினைப்பது சில நேரங்களில் ஒரு பொருள் அல்ல. அது அந்த விஷயம் உனக்கு கொடுத்த உணர்வு. ஒருவேளை நீ இழந்த மனிதரை அல்ல, அவரிடமிருந்த அன்பை நீ தேடிக்கொண்டிருக்கலாம். நீ இழந்த பணத்தை மட்டுமல்ல, அதனால் கிடைத்த பாதுகாப்பை நீ விரும்பலாம். நீ தவறவிட்ட வாய்ப்பை மட்டுமல்ல, நானும் முடியும் என்று உணர்ந்த அந்த நம்பிக்கையை நீ மீண்டும் பெற விரும்பலாம். பிள்ளையே, இதை புரிந்து கொண்டால் உன் பார்வையே மாறும். ஏனென்றால் நீ தேடுவது என்ன என்பதை அறிந்தவுடன் அது எந்த வடிவத்தில் உன் வாழ்க்கைக்குள் வரலாம் என்பதையும் கவனிக்கத் தொடங்குவாய். நீ ஒரு குறிப்பிட்ட வழியை மட்டும் பார்த்து கொண்டிருந்ததால் வேறு வழிகளை இதுவரை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் இன்று உன் மனதை கொஞ்சம் திறந்து வை. இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதே. நல்லது எங்கிருந்து வந்தாலும் அதை ஞானத்தோடு அடையாளம் காண தயாராக இரு. பிள்ளையே, ஒருவேளை நீ மிகவும் காத்திருந்த அந்த விஷயம் இன்னும் கைகள் வராம இருக்கலாம். அதனால் இன்று உன்னை தோல்வி அடைந்தவன் என்று நினைக்காதே. சில கதைகளே முதலில் திரும்புவது வெளியில் இருக்கும் விஷயம் அல்ல, அந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருந்த மனிதனுக்குள் இருக்கும் நம்பிக்கை. நேற்று வரை
எனக்கு இனி எதுவும் நடக்காது என்று நினைத்த நீ இன்று ஒருவேளை இன்னும் ஒரு வழி இருக்கலாம் என்று நினைக்கத் தொடங்கினால் அதையும் கவனித்துக்கொள். நீ மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்று தோன்றினால் அதற்கான காரணத்தை ஆராய்ந்து பார். நீ விலக வேண்டும் என்று அமைதியாக தோன்றினால் அதையும் கவனித்துப் பார். எல்லா மாற்றங்களும் பெரிய சத்தத்தோடு வருவதில்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய முடிவாகத்தான் வருகிறது. அந்த முடிவு உன் அடுத்த சில மாதங்களையே மாற்றக்கூடும். அதனால் பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்காதே. நீ இழந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுவதற்கு தேவையான அந்த ஒரு சரியான முடிவை மட்டும் எடு. மூடப்பட்ட ஒரு வாய்ப்பின் முன் நின்று கொண்டு உன் வாழ்க்கையை நிறுத்திவிடாதே. உனக்கானதை பெறுவதற்காக உன் அமைதியை பலியாக்க வேண்டியதில்லை. இன்று இரவு உன் மனதில் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை என்னிடம் சொல்லிவிடு. மறைக்க வேண்டாம். தேவனே, எனக்கு இன்னும் அது வேண்டும் என்று சொல்ல வேண்டுமென்றால் சொல்லு. ஆனால் அதற்கு பிறகு இதையும் சொல். எனக்கு உண்மையில் தேவையானதை அடையாளம் காணும் ஞானத்தை எனக்கு கொடு. பிள்ளையே, அந்த ஜெபம் உன்னை ஒரு புதிய இடத்துக்கு அழைத்துச் செல்லும். ஏனென்றால் சில நேரங்களில் நாம் திரும்ப வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கும் விஷயம் திரும்பி வந்தால் மீண்டும் நம்மை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். அதனால் எல்லாவற்றையும் மீண்டும் பெறுவது ஆசீர்வாதம் அல்ல, சரியானதை மீண்டும் பெறுவதுதான் ஆசீர்வாதம். இதை மட்டும் மறந்துவிடாதே. நீ இழந்ததை நினைத்து இன்று இரவு அழுதாலும் பரவாயில்லை. ஆனால் நாளையும் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்காதே. உன்னால் செய்யக்கூடிய ஒரு சிறிய அடியை எடு. பேச வேண்டியவரிடம் சரியான முறையில் பேசு. முயற்சி செய்ய வேண்டிய வாய்ப்பை முயற்சி செய். கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள். நிறுத்த வேண்டியதை நிறுத்து. ஆனால் பயத்தில் ஓடாதே. பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் தொடங்கும் தருணம் அது எனக்கு திரும்ப வேண்டும் என்று மட்டும் நினைப்பதை விட்டுவிட்டு எனக்கான அடுத்த சரியான அடி என்ன என்று கேட்கும் தருணமாக இருக்கலாம். அப்போது உன் பார்வை மாறும். நீ பின்னால் பார்த்து கொண்டிருந்த கண்கள் முன்னால் பார்க்கத் தொடங்கும். நீ இழந்ததை எண்ணிக்கொண்டிருந்த மனம் இன்னும் உன்னிடம் இருப்பதை கவனிக்கத் தொடங்கும். நீ ஒரு கதவு மூடப்பட்டதை மட்டும் பார்த்து கொண்டிருக்கும்போது அருகில் திறந்திருக்கும் இன்னொரு வழியை கவனிக்காமல் இருக்கலாம். பிள்ளையே, அந்த புதிய வழியை உடனே நிராகரித்து விடாதே. அது நீ நினைத்த வடிவத்தில் இருக்காது. அதனால் ஆராய்ந்து பார், ஜெபி, ஞானத்தோடு முடிவு செய். இன்று இரவு உன் வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்துக்கொள். நான் இழந்தது என் முடிவு அல்ல. இதை உன் இதயத்தில் வைத்துக்கொள். நீ இழந்த உறவு உன் முடிவு அல்ல. நீ இழந்த வாய்ப்பு உன் முடிவு அல்ல. நீ சந்தித்த தோல்வி உன் முடிவு அல்ல. நீ இழந்த பணம் உன் முடிவு அல்ல. உன் கடந்த காலமும் உன் முடிவு அல்ல. பிள்ளையே, நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். அதுவே உன் கதை இன்னும் தொடர்கிறது என்பதற்கான ஒரு காரணம். ஒருவேளை நீ எதிர்பார்த்த செய்தி வரலாம். ஒருவேளை நீ கவனிக்காத ஒரு வாய்ப்பு தெரியலாம். ஒருவேளை ஒரு புதிய வழி தெளிவாகலாம். ஒருவேளை வெளியில் உடனடியாக எதுவும் மாறாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் என் வாழ்க்கை இங்கேயே முடிந்துவிடவில்லை என்ற ஒரு நம்பிக்கை மீண்டும் எழலாம். அந்த நம்பிக்கையை சிறியதாக நினைக்காதே. ஏனென்றால் சில நேரங்களில் முதலில் திரும்புவது நாம் இழந்த பொருள் அல்ல, அதை எதிர்கொள்ளும் நம்முடைய வலிமை. அதற்கு பிறகுதான் அடுத்த கதவு தெரியும். அதனால் பிள்ளையே, இன்று இரவு நீ இழந்ததை மட்டும் எண்ணிக்கொண்டு தூங்காதே. உன் முன்னால் இன்னும் என்ன இருக்கிறது என்று கேள். நான் இழந்தது என்ன என்பதோடு நிறுத்தாதே. எனக்காக இன்னும் என்ன இருக்கிறது என்று கேள். நீ இப்போது பார்க்க முடியாததால் அது இல்லை என்று அர்த்தமில்லை. ஆனால் எதையும் கண்மூடித்தனமாக எதிர்பார்க்காதே. உன் அமைதியை காப்பாற்று. உன் மதிப்பை காப்பாற்று. ஜெபத்தோடு நட. ஞானத்தோடு தேர்ந்தெடு. உன்னால் செய்யக்கூடியதை செய். மீதியை தேவனிடம் ஒப்படை. பிள்ளையே, நீ இழந்ததாக நினைத்தது உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது உன் கதையின் ஒரு பகுதி மட்டுமே. உன் அடுத்த நல்ல அத்தியாயம் இன்னும் எழுதப்படலாம். அதனால் இன்று இரவு பயத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு உறங்கு. நீ இழந்ததை பற்றிய கடைசி வார்த்தை அந்த இழப்பு அல்ல. உன் வாழ்க்கையை பற்றிய கடைசி வார்த்தை இன்னும் எழுதப்படவில்லை. பிள்ளையே, உன்னை இழந்து எதையும் பெற வேண்டியதில்லை. உன் மதிப்பை நிரூபிக்க யாரிடமும் ஓட வேண்டியதில்லை. உன் எதிர்காலத்தை கடந்த காலத்திடம் ஒப்படைக்க வேண்டியதில்லை.
இன்று ஒரு சிறிய சரியான அடியை மட்டும் எடு. அந்த அடி சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அது சரியான திசையில் இருக்கட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆமேன். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமேன் என்று எழுதிவிடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் அவருடைய கிருபையும் சமாதானமும் நிறைந்திருக்கட்டும். ஆமேன்.